ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் சோழன் இருந்துட்டு இதுக்கு மேலே நம்மளால பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போயிட்டு அந்த ராகவ் என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. நிலா அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்ததை ஃபோட்டோ எடுத்து அவங்க கிஸ் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் செட் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் பார்க்குற போது நீங்கள் என்ன விரும்பலைனாலையும் பரவாயில்ல, ஆனால் நான் விரும்புகிற பிள்ளைய இப்படி வச்சா யாருக்கு இருந்தாலையும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு நானும் ஒரு சில விஷயங்களை யோசித்தேன். என்னடா இது, நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணலான் தான் ஆரம்பத்திலே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன வார்த்தை இது எல்லாமே எனக்கு உரைச்சிது. அதனால தான் அன்றைக்கி கோர்ட்டில் டிவோர்ஸ் வேணாம் கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வாங்கி திறக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டீங்க. அதனால தான் நானும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன். என்னோடய லவ் உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகிட்டேன். ஆனால் நடுவில் இந்த ராகவ் இப்படியெல்லாம் நடந்துப்பாருன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃபீஸில் எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அது கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏங்க தனியாக கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாரு. அதனால தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. ஆனால் அவர் இப்படியெல்லாம் நடந்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சு